Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்தில் இருந்து புறப்பட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், கூடுதல் விவரங்கள். செய்தியாளர் சந்தோஷ் தொடர்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவரை நாம் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு வரலாம். தற்போது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். மீண்டும் எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சந்தோஷ், முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சி நிரல்கள் குறித்தான விவரம். வணக்கம். பெரம்பூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்க தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்தில் இருந்து புறப்பட்டு இருக்கிறார். முதல்வராக பொறுப்பேற்ற பிறகாக தன்னுடைய சொந்த தொகுதிக்கு தற்போது விஜய் வர இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சரினுடைய சொந்த தொகுதியான பெரம்பூரில் மக்களினுடைய கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றவும், உரிய நடவடிக்கைகள் எடுத்து அதிகாரிகள் செயல்படவும், மனு அளிக்கக்கூடிய மனுதாரர்கள் எளிய முறையில் அணுகக்கூடிய வகையில் அதிகாரிகளை அணுகக்கூடிய வகையிலும் செயலி என்பதையும் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தனர். அந்த செயலியையும் தற்போது அலுவலகத்தினுடைய திறப்புக்கு பிறகாக அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் அலுவலகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய பொது இ சேவை மையத்தையும் திறந்து வைத்து இதற்கு முன் விண்ணப்பித்தவர்களுக்கு சான்றிதழ் என்பதையும் வழங்க இருக்கிறார். பல்வேறு நிகழ்வுகள் என்பது பெரம்பூரில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதல்வர் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய காட்சி என்பதை தான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். பல நாட்களுக்கு மாதங்களுக்கு முன்பாக இருந்தே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருடைய அந்த அலுவலகம் என்பது பல்வேறு கட்ட பணிகள் என்பது நடைபெற்று வந்த நிலையில் முழு வீச்சில் பணிகள் நடைபெற்று தற்போது முடிந்திருக்கிறது. அதனை திறந்து வைப்பதற்காக தான் அவர் புறப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அலுவலகத்தில் பல்வேறு சாரம்சங்களுடன் இந்த அலுவலகம் என்பது அமைந்திருப்பதாக தாவேகா தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக வரவேற்பு அறை மற்றும் காத்திருப்பு அறை, பொது இ சேவை மையம், முதல்வரினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான அவர்களினுடைய அறை என வரக்கூடிய பொதுமக்களும் ஏற்கக்கூடிய வகையில் எளிதாக அணுகக்கூடிய வகையிலும் இந்த சட்டமன்ற அலுவலகம் என்பது அமைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அலுவலகத்தினுடைய முன்புறத்திலேயே தாவேகாவின் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் என்பது செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எளிதாக மக்கள் புரிந்து கொள்ளும் வகையிலும் வரைபடம் மூலமாக அவர்களுக்கு காட்டக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தாவேகாவினுடைய சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், தாய்மாமன் திட்டம், மோதிரம் வழங்கக்கூடிய திட்டம், போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய அந்த சுவர்கள் என்பதும் சுவரில் வரைபடங்கள் வரையப்பட்டிருக்கிறது. தற்போது முதல்வர் திறந்து வைக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே, அதாவது சர்மா நகர் பகுதி முழுவதுமே பொதுமக்களை பார்வையிடக்கூடிய வகையிலும் சாலையினுடைய இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையிலும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 4 இடங்களில் தற்போது முதல்வரனுடைய நிகழ்வு பெரம்பூர் தொகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் சாலையில் வாகன போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படாத வகையிலும் போக்குவரத்து காவலர்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதியிலும் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய பணியிலும் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி காலை முதலில் இருந்தே போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கக்கூடிய வண்ணம் அவர்களது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருபுறங்களும் நிற்கக்கூடிய பொதுமக்கள் ஏதேனும் இடையூறு ஏற்படாமல் இருக்கவும் தொடர்ச்சியாக ஒரு 30 மீட்டருக்கு இடைவெளியில் காவல்துறையினர் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. சர்மா நகரினுடைய முதல் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக, அதை திறந்து வைப்பதற்காகவும் முதல்வர் வருகை தர இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் செங்கோட்டையன், அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் உள்ளிட்டோரும் தற்போது இந்த பணிமனைக்கு முன்பாகவே வருகை தந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக தற்போது முதல்வர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து புறப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அலுவலக திறப்பிற்கு பிறகாக அவர் அந்த அலுவலகத்தினுடைய தெரு முனையிலேயே இருக்கக்கூடிய சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலை கடையிலும்
புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 50 நபர்களுக்கு அவர் நேரடியாக அவரது கையிலேயே வழங்க இருக்கிறார். மேலும் 10 நபர்களுக்கு அவர் ரேஷன் கடையினுடைய பொருட்கள் என்பதையும் வழங்கி இருக்கிறார். அதன் பிறகாக வேசர்பாடியில் இருக்கக்கூடிய அந்த மின்சார பேருந்து பணிமனைக்கும் வர இருக்கிறார். இங்கு சார்ஜிங் செய்யக்கூடிய பேருந்துகளையும் பார்வையிட இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பேருந்தின் மூலமாக இந்த வளாகத்தின் உள்ளேயே அவர் நடக்கக்கூடிய பணியினையும் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட பெரம்பூர் தொகுதியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் புறப்பட்டு வந்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் விஜய் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அனுமதி அட்டை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபர்கள் மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ், முதலமைச்சரை காண்பதற்காக அந்த பகுதியில் பொதுமக்கள் சாலைகளின் இருபுறங்களிலும் திரண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் ஏதேனும் இடத்தில் உரை நிகழ்த்திருக்கிறாரா மக்கள் மத்தியில்? அது குறித்தான விவரங்கள் ஏதேனும் இருக்கா? நிச்சயமாக சமீப காலமாகவே தலைமைச் செயலகத்திலிருந்து இல்லத்திற்கு புறப்படக்கூடிய நிலையில் பொதுமக்கள் புகார் அளிக்க மனுக்களுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். அந்த புகார்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய காட்சி என்பதையும் ஒரு சில இடங்களில் பார்க்க முடிகிறது. அவரை சந்திக்க பார்வையிடுவதற்காக நிற்கக்கூடிய சாலையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் திடீரென்று சந்திக்கக்கூடிய நிகழ்வாகவும் ஆங்காங்கே பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தங்களுடைய சொந்த தொகுதிக்கு வரக்கூடிய முதலமைச்சரை சந்திப்பதற்காக சாலையினுடைய, அதாவது கிட்டத்தட்ட சர்மார் நகரினுடைய ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலுமே இரும்பு தடுப்புகள் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் அடிப்படை வசதிகள் மற்றும் சாலை வசதி, குடிநீர் வசதி, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் சரியான பராமரிப்பு இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டு என்பதையும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் வைத்து வருகின்றனர். அவர்கள் அந்த மனுக்களை இன்று வரக்கூடிய முதல்வரிடம் கையில் கொடுப்பதற்காகவும் முயற்சி செய்தால் அதனை வாங்குவதற்காகவும் முதல்வர் இன்று இறங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேரடியாக பொதுமக்களின் புகார்களை, மனுக்களையும் தொடர்ச்சியாக இன்று வாங்கக்கூடிய வாய்ப்பு என்பதும் இருப்பதாக தெரிவித்து இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த இ சேவை மையத்தின் இதற்கு முன்பாக விண்ணப்பித்தவர்களுடைய அந்த மனுக்கள் என்பதையும் பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ் என்பதையும் அலுவலக திறப்பிற்கு பிறகாக அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட ஒரு பட்டா பிரச்சனையால் ஈடுபட்டிருப்பவர்கள், இதற்கு முன்பாக மனு அளித்தவர்கள் என பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10 நபர்களுக்கு இந்த பட்டா குறித்தான சான்றிதழ் என்பதையும் தொடர்ச்சியாக முதல்வர் இன்று வழங்க இருக்கிறார். அவருடைய சிறப்பு விழா, அலுவலக சிறப்பு விழாவிற்கு பிறகாக என்பதும் தகவலாக கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக அவரை சந்திக்க அந்த சர்மா நகர் பகுதி முழுவதுமே பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். திடீரென்று இறங்கி அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய மனு கடிதத்தை வாங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக தான் இணையதளம் மூலமாக ஒரு செயலி ஒன்றும் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த செயலியின் மூலமாக பொதுமக்கள் உடனுக்குடன் அவர்களது உரிய புகார்களை உடனுக்குடன் உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாகவே தொடர்ச்சியாக அந்த செயலியினுடைய முன்னோட்டமாக எந்த மாதிரியான பிரச்சனைகளை பதிவிடலாம், பதிவேற்றக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கான அதை டிராக் செய்யக்கூடிய வகையிலும் பொதுமக்களே பார்வையிடுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் ஒரு வீடியோ பதிவாக வெளியிட்டிருந்தனர். அந்த வீடியோ பதிவை பார்த்து பொதுமக்கள் அந்த செயலியை பயன்படுத்தி தங்களுக்கு தொகுதியில் உள்ள பிரச்சனையும், அதே போல தனிப்பட்ட பிரச்சனைகளையும், சமூக பிரச்சனைகளையும் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில், அதாவது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வருமான விஜய் அவர்களுக்கே நேரடியாக இந்த புகார்கள் அளிக்கக்கூடிய வண்ணம் புகார் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ரயிலுக்கு சென்றுவிடும் என்றும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் புகார் மனுக்களை எளிதாக விஜய் அவர்களினுடைய கைக்கு செல்லக்கூடிய வகையிலும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர்களை பொறுத்தவரையிலுமே அமைச்சர் செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா, அதே போல எம்எல்ஏக்கள் விஜய் தாமு, அதாவது எம்எல்ஏ பாபு, VS பாபு உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கின்றனர். பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இந்த சட்டமன்ற அலுவலகம் இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்களால் திறக்கப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ், முதலமைச்சர் ஜோசப் விஜய் எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார், அதுக்கு அடுத்து இ சேவை மையத்தை துவங்கி வைக்க இருக்கிறார், போன்ற பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் செய்ய இருக்கிறார். பெரம்பூர் பகுதியில் எவ்வளவு நேரம் அவருடைய பயண திட்டமானது இருக்கு? நிச்சயமாக
பெரம்பூர் அலுவலகத்திற்கு நேரடியாக வருகை தந்திருக்கக்கூடிய அவர் முதலாவதாக ரிப்பன் வெட்டி அவர் அலுவலகத்தை முதலில் திறந்து வைக்கிறார். அதன் பிறகாக அலுவலகத்தில் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொது சேவை மையம், அதாவது 2 பணியாட்களை கொண்டு முழு நேர சேவையாக இயங்கக்கூடிய ஒரு பொது இ சேவை மையம் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலுவலகத்தையும் திறந்து வைக்கிறார். அதன் பிறகாக அவர் அந்த இ சேவை மையத்தில் இதற்கு முன்பாக புகார் அளித்தவர்கள் மற்றும் விண்ணப்பித்தவர்களுக்கு சான்றிதழ் என்பதையும் வழங்க இருக்கிறார். அதன் பிறகாக அலுவலகத்திற்கு சிறிது நேரம் அமர்ந்து 5 நிமிடம் உரையாற்ற இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரம்பூர் மாவட்ட செயலாளர் சிவா அவர்களிடம் பொதுமக்களினுடைய பிரச்சனைகள் குறித்தும் அதே போல அந்த செயலியை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகாக அதனுடைய செயல் திட்டம் மற்றும் பொதுமக்கள் அளிக்கக்கூடிய பிரச்சனைக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்பார்வையிடவும் மாவட்ட செயலாளருக்கு இதற்கு முன்பாகவே உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக அவர் அந்த அமர்ந்து பேசியதற்கு பிறகு அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பேட்டரி வாகனம் என்பதும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 15 முதல் 20 நிமிடங்கள் அலுவலகத்தில் அவருடைய சந்திப்பு என்பது இருந்த பிறகாக அதன் பிறகாக பேட்டரி வாகனத்தில் இருந்து புறப்பட்டு ஒரு 300 மீட்டருக்கு தொலைவில் அந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலை கடைக்கு செல்கிறார். அங்கு அவர் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பதாரர்களிடம் அந்த 50 நபர்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்வு என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக அங்க பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அமர்ந்து மக்களிடம் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10 தெருக்கள் இருக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமும் மனுக்கள் என்பதும் தொடர்ச்சியாக பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும் தொடர்ச்சியாக எழக்கூடிய இதுவரை சந்தித்த பிரச்சனைகளும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் குறித்தும் மனுக்களாக வைத்திருக்கின்றனர். அதையும் முதல்வர் பெற்றுக்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு ஒரு 15 நிமிடம் செலவிட்ட பிறகாக 3 நிகழ்ச்சிகள் ஆகிவிட்டது. 4வது நிகழ்ச்சியாக தான் இங்கு இந்த மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி மின்சார பேருந்தும் பணிமனையினையும் ஆய்வு செய்கிறார். இந்த பணிமனையை பொறுத்தவரையிலும் ஒரு 130 முதல் 140 பேருந்துகள், மின்சார பேருந்துகள் என்பது தினசரி இந்த சார்ஜிங் செய்யக்கூடிய ஒரு மின்னூட்டு நிலையம் என்பதும் இருக்கிறது. அந்த ஸ்டேஷன் என்பதையும் தொடர்ச்சியாக ஆய்வு என்பதை செய்ய இருக்கிறார். குறிப்பாக முதல்வர் வரக்கூடிய இந்த பணிமனையின் நுழைவு வாயிலேயே பேருந்தில் பயணித்து வளாகத்தின் உள்ளேயே அவர் ஆய்வு என்பதனை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதும் தகவலாக கிடைத்திருக்கின்றது. அதன் பிறகாக பேருந்துகளினுடைய மின்சார சார்ஜிங்கினுடைய நேரம் மற்றும் எத்தனை பேருந்துகள் எந்தெந்த வழித்தடங்களில் செயல்படுகிறது என்பதும் போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கலந்தாலோசிக்க இருக்கிறார். மேலும் இந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய 5 சார்ஜிங் ஸ்டேஷன் என்பதும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் கடந்த வருடம் இந்த ஸ்டேஷன் என்பது திறக்கப்பட்டிருந்தது. இந்த ஸ்டேஷன் மட்டும் அல்லாமல் அதன் பிறகாக பெரும்பாக்கம், வியாசர்பாடி, தற்போது முதல்வர் பார்வையிடக்கூடிய ஸ்டேஷனாக இருக்கக்கூடிய வியாசர்பாடி, பூந்தமல்லி மற்றும் திருவான்மியூர், பல்லவன் இல்லம் போன்ற 5 ஸ்டேஷன்கள் என்பதும் இருக்கின்றது. அந்தந்த பகுதிகளில் இயக்கக்கூடிய பேருந்துகள், மின்சார பேருந்துகளுக்கான ஸ்டேஷன் நிலையங்களும் இதற்கு முன்பாக கடந்த ஆட்சியிலேயே மின்சார பேருந்துகள் சார்ஜிங் ஸ்டேஷன் என்பது பழைய பணிமனைகளை மாற்றி அதற்கான தேவைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்பது கோரிக்கை வைத்திருந்தன. அதன் அடிப்படையிலே 15 நிலையங்கள் என்பதும் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. முதற்கட்டமாக 5 நிலையங்கள் என்பது இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் போக்குவரத்து துறையில் மேலும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன், அதாவது மின்னூட்டு அறை என்பது தேவைப்படுமா என்பது குறித்தும் இந்த ஆய்வு மூலமாக மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக போக்குவரத்து தரவிலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதன் பிறகாக இங்கு இருக்கக்கூடிய வளாகத்தில் சுற்றிவிட்டதற்கு பிறகாக இங்கிருந்து புறப்பட இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1 முதல் 1.5 மணி நேரம் வரை அவர் பெரம்பூர் தொகுதியில் இந்த 4 நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பொதுமக்களையும் சந்தித்து மனுக்களை பெற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கையை எடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாகவே நம் தொலைக்காட்சியில் பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்தும் அடிப்படை வசதிகள் என்ன, பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதனை முதலமைச்சர் தீர்ப்பாரா, உரிய நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுப்பார்களா என்ற ஒரு செய்தி என்பதும் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டிருந்தோம். அதற்கான தீர்வாகவும் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களையும் ஏற்று அதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் உரிய
முறையில் அதே போல சரியான நேரத்தில் எடுப்பார்களா என்ற கேள்விக்கும் இன்றைய தினம் முதலமைச்சரினுடைய பெரம்பூர் தொகுதியினுடைய வருகை என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ், வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் நம்மளால் பார்க்க முடியுது. பொதுமக்களும் முதலமைச்சரை காண்பதற்கு அதிக அளவில் திரண்டிருப்பதை காட்சிகள் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? காலை முதலிலிருந்தே நான் முன்பே கூறியது போல கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரையிலுமே இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் முதல்வர் வருகையினுடைய பார்வைக்காகவும் அவர்கள் பார்க்கக்கூடிய வகையிலும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரினுடைய அந்த சட்டமன்ற அலுவலகத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திடம் 2 வாட்டர் டேங்குகள் என்பது தற்காலிகமாக வைக்கப்பட்டிருந்தது. காலை முதலிலிருந்தே பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தால் தண்ணீரினுடைய தேவை இருக்கும் என்பதால் தாவேகா தரப்பில் இருந்தே அந்த டேங்குகள் என்பதும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த குடிநீர் வசதி என்பதும் தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருகிலேயே மருத்துவ முகாம் என்பதும் சிறப்பு மருத்துவ முகாமாக தற்காலிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. திடீரென்று நீங்கள் கூறியது போலவே வெயிலின் தாக்கத்தால் யாரேனும் மயக்கம் அடைந்தால் முதலுதவி என்பது ஏதேனும் தேவைப்பட்டால் அணுகிக் கொள்ளக்கூடிய வகையில் பேருந்து நிறுத்தத்தினுடைய அருகிலேயே அந்த ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடையினுடைய அருகிலேயும் இதே போன்று குடிநீர்கள், பந்தல்கள் உள்ளிட்டவற்றையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சாலையோரம் என்பது வியாசர்பாடி மற்றும் பெரம்பூரை இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக தான் இந்த சர்மா நகர் விளங்குவதால் பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடியவர்களும் குறிப்பாக இன்று திங்கட்கிழமை காலை முதலில் இருந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி விடக்கூடிய நேரம் என்பதாலும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் பொதுமக்களை பாதுகாப்பதற்காக காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் என்பதும் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் செய்திருக்கின்றனர். இதற்கு முன்பாகவே ஆர்ஓ ஆபீஸ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அலுவலகம் என்பது அதற்கு அண்மையில் தான் இந்த பணிமனை என்பதும் இருப்பதால் இந்த பகுதியிலும் தொடர்ச்சியாக பந்தல்கள் ஒரு சில இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு பந்தல் என்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொண்டு அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும் தாவேகா தரப்பில் இருந்து தகவல் நமக்கு கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இங்கிருந்து முதலாவதாக பெரம்பூர் அலுவலகத்தை திறக்கக்கூடிய அவர் அதன் பிறகாக ரேஷன் கடை நிகழ்வை முடித்துக் கொண்டு தற்போது பணிமனைக்கு வர இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகாக பொதுமக்கள் அவரை பார்வையிடுவதற்காக யாரும் எங்கேயும் சாலையினுடைய இருபுறங்களையும் தாண்டி வராத அளவிற்கு இரும்பு தடுப்புகள் அமைத்து அவர்கள் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 5 சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்பதும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 20க்கும் மேற்பட்ட LED லைட்டுகள் என்பதும் பொருத்தப்பட்டிருக்கிறது. LED திரையின் மூலமாக அவர்கள் நிகழ்வுகள் என்பது இந்த முதலமைச்சரினுடைய அலுவலக திறப்பு நிகழ்வு நேரடியில் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் LED திரை மூலமாக வரக்கூடிய அந்த காட்சியை பொதுமக்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் தற்போது இந்த முதலமைச்சரினுடைய நிகழ்வுக்காக செய்யப்பட்டிருக்கின்றனர். அதன் பிறகாக அலுவலக திறப்பிற்கு பிறகாக வரக்கூடிய வழி நெடுகிலுமே ஆங்காங்கே இந்த குடிநீர் தொட்டிகள் என்பதும் தற்காலிகமாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் தாவேகா தரப்பில் இருந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை நாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையை ஆய்வு செய்ய உள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய்.
முதலமைச்சர் விஜயை காண்பதற்காக பெரம்பூரில் குவிந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், அது குறித்தான நேரடி காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதன்முறையாக பெரம்பூர் வருகை தருகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். வேன் மீது மலர்களை தூவி அன்பை வெளிப்படுத்திய பொதுமக்களை பார்த்து புன்னகையுடன் கையசைத்த முதல்வர் விஜய். முதல்வர் விஜய் பயணிக்கும் வேன் மீது மலர்களை தூவி உற்சாகமாக வரவேற்கும் பொதுமக்கள். பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார். நிகழ்வுக்காக தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாகனத்தில் புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் தொடர் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருபுறமும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையை ஆய்வு செய்ய இருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பொதுமக்கள் உற்சாகமாக முதலமைச்சர் விஜயை நோக்கி கையசைத்த வண்ணம் உள்ளனர். மிகுந்த கட்டுப்பாட்டுக்கு இடையே முதலமைச்சரின் வாகனம் சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சியை நாம் பார்க்கின்றோம். முதலமைச்சர் விஜயை காண்பதற்காக பெரம்பூரில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக தன்னுடைய தொகுதியான பெரம்பூருக்கு செல்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மலர்களை தூவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய பொதுமக்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். ஸ்ரீ சந்தோஷ், சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்னால் முதன்முறையாக தன்னுடைய தொகுதி மக்களை பார்ப்பதற்காக தன்னுடைய தொகுதிக்கு செல்கிறார். தொகுதியின் உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி நிரல் குறித்து கொஞ்சம் விரிவாக விவரிக்கலாம். வணக்கம். இன்றைய தினம் ஒரு பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு ஒரு முக்கிய நிகழ்வாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தன்னுடைய சட்டமன்ற தொகுதியான பெரம்பூரில் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பதை தொடர்ச்சியாக நம்மால் காண முடிகிறது. 2 கிலோமீட்டர் தொலைவிலுமே இரு புறங்களிலும் பொதுமக்கள் நின்று அவருக்கு ஆரவாரத்துடன் உற்சாகம் அளித்து வருவதையும் பார்க்க முடிகிறது. பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலுமே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அதாவது அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுவதற்கு பிறகாக பிரச்சாரம் மேற்கொண்ட போதும் ஒரு சிறப்பு தொகுதியாகவே இருந்து வந்தது. பெரிய தொகுதியாக, அதாவது வடசென்னையினுடைய ஒரு பெரிய தொகுதியாக தான் பெரம்பூர் தொகுதி பார்க்கப்பட்டு வந்தாலும் தற்போது வளர்ச்சி அடைந்த ஒரு தொகுதியாக மாறி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் வருகையையொட்டி ஆங்காங்கே பட்டாசுகள் வெடித்தும் அதே போல பூக்களை தூவியும் அவருக்கு வரவேற்பு என்பதை பொதுமக்கள் முழுவதுமாக கொடுத்து வருகின்றனர். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அலுவலகம் என்பது கடந்த சில நாட்களாகவே எப்பொழுது திறக்கப்படும் என்ற கேள்வி என்பதும் எழுந்து வந்தது. நேரடியாக விஜய் அவர்கள் தான் திறக்கிறார் என்ற ஒரு தகவல் என்பதும் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் வாயிலாக நமக்கு தெரிய வந்தது. அதன் பிறகாக இன்றைய தினம் அவரை திறந்து வைப்பதற்காக சர்மா நகர் பகுதியினுடைய முழுவதுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலும் பொதுமக்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய வகையிலும் சாலை வளமாக வரக்கூடிய காட்சியாகவும் நினைத்து தற்போது பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பு என்பதையும் அளித்து வருகின்றனர். பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரையிலுமே தொகுதி மக்களினுடைய பிரச்சனையை முதலாவதாக எடுத்து அவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் இந்த முதலாவதாக செயலி என்பதை அறிமுகப்படுத்துவதற்கான திட்டம் என்பதும் எடுக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் இதற்கு முன்பாகவே ஒரு 10 நாட்களுக்கு முன்பாகவே அந்த செயலியினுடைய அறிமுக வீடியோ என்பதும் வெளியாகி இருந்தது.
பெரம்பூர் தொகுதி மக்கள் சேவை தளம் என்ற செயலியை தொகுதி மக்களினுடைய பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் அறிமுகப்படுத்த இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதில் குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி மற்றும் கழிப்பறை வசதி, ஆங்காங்கே நடக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரத்தை தடுக்கக்கூடிய நிகழ்வு, பொதுமக்களுக்கான இடையூறான பிரச்சனைகள், தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் நிகழக்கூடிய பிரச்சனைகள், அவர்களுக்கான அந்த குடிநீர் வசதி சரியாக செல்கிறதா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் என்பது பெரம்பூர் தொகுதியில் இருந்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மழைக்காலங்களில் அதிகமாக பாதிக்கக்கூடிய வட சென்னையின் பிரதான தொகுதியாக தான் பெரம்பூர் தொகுதி இருந்து வருகிறது. மேலும் வியாசர்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய கணேசாபுரம், அங்காளம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருடம் அந்த மழைநீர் தேங்கி நின்று அதனை வடியாமல் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நிறைவடையாமல் மக்கள் மழைநீரில் அவதிப்படக்கூடிய காட்சி என்பது தொடர்ச்சியாக வருடந்தோறும் பார்க்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து வருகிறது. இந்த முறை அதற்கான புதிய ஆட்சியாக அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதனை செய்து முடிக்குமா என்ற கேள்வி என்பதும் பெருமளவு மக்கள் மனதில் எழக்கூடிய வகையில் தான் இருந்து வருகிறது. இவ்வளவு பிரச்சனைகள் பெரம்பூர் தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்று அதில் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தற்போது இந்த தொகுதிக்கு முதலமைச்சர் வருகிறார். அவரை வரவேற்பதற்காக பொதுமக்களும் தயாராக ஆங்காங்கே சாலையினுடைய இருபுறத்திலும் நின்று வரவேற்று இருக்கின்றனர். தொடர்ச்சியாக முதல் நிகழ்வாக அந்த அலுவலகத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதற்காக உள்ளே பார்வையிடுவதற்காகவும் அனுமதி அட்டை என்பதும் ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு நெருங்கியவர்களுக்கும் இந்த அனுமதி அட்டை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக சாலையில் இருக்கக்கூடிய பொதுமக்களை விஜய் அவர்கள் சந்தித்து நேரடியாக அலுவலகத்திற்கு செல்ல இருக்கிறார். முன்பு கூறியவாறே பொதுமக்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த பிரச்சனைகள் என்பதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறதை மனுக்களாக எழுதி அதனை கையில் வைத்திருக்கின்றனர். அதனை கொடுக்கக்கூடிய வகையிலும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெறும். அதன் பிறகாக மனுக்களை பெறுவாரா விஜய் என்ற கேள்வி என்பதும் தொடர்ச்சியாக எழப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய அவர் பயணிக்கக்கூடிய சாலைகளில் அவரை பார்ப்பதற்காக நிற்பவர்களிடம் ஒரு சில இடங்களில் என்று மனுக்களை பெற்றுக்கொண்டு அதனை தீர்வளிக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை என்பதை அதிகாரிகள் மூலமாக தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதி மக்களினுடைய மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவாரா என்ற கேள்வி என்பதும் எழுந்துள்ளது. சுற்றி இருக்கக்கூடிய தொகுதி மக்களின் பிரச்சனையை கண்காணித்து அதனை தீர்த்து வைப்பதற்காகவே இந்த செயலி என்பதும் அறிமுகப்படுத்தியதாக தாவேகா தரப்பில் இருந்து தெரிவித்திருந்தனர். அந்த வகையில்தான் இந்த செயலியின் மூலமாக பதிவேற்றம் செய்யக்கூடிய புகார்களை உடனுக்குடன் தீர்வு காண்பதற்காகவும் அவர்கள் அளிக்கக்கூடிய புகார் என்பது 72 மணி நேரத்தில் அதனை தீர்வாக கொடுக்க வேண்டும் என்றும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நேரடியாக முதலமைச்சரினுடைய பார்வைக்கு கொண்டு செல்வதற்காகவும் இந்த செயலி உருவாக்கப்பட்டிருப்பதாக தாவேகா தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர். இன்றைய தினம் அந்த செயலி என்பது முதல்வரினுடைய கையால் அறிமுகம் என்பதும் செய்து வைக்கப்பட இருக்கிறது. மழைக்காலங்கள் நெருங்கி வரக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவு முடிவடைந்திருக்கிறது, பணிகள் குறிப்பாக இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மேம்பால பணிகள் மற்றும் சுரங்கப்பாதை பணிகள் என்பது விரைவாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பதும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு சுரங்கப்பாதைகளில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் இந்த தொகுதி மக்கள் பெருமளவு சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். வியாசர்பாடியிலிருந்து கணேசாபுரம், ஜீவா நகர் உள்ளிட்ட அங்காளம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கக்கூடிய வகையிலும் கணேசாபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரக்கூடிய அந்த மேம்பால பணிகள் கிடப்பில், அதாவது கடந்த 3 வருடங்களாகவே நடைபெற்று வருவதாகவும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே செல்கின்றனர். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எட்டக்கூடிய வகையில் அதிகாரிகள் நடைபெற்று செயல்பட வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. அதனையெல்லாம் தீர்க்க வைப்பதற்கு முதலமைச்சர் முன்னெடுப்பாரா என்ற கேள்வி என்பதும் பொதுமக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் தான் தன்னுடைய வெற்றி பெற்ற சொந்த தொகுதிக்கு தற்போது முதலமைச்சராக முதல் முறை அலுவலகத்தை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வாகவும்
பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வைக்கக்கூடிய நிகழ்வாகவும் தற்போது முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அலுவலக திறப்பு, செயலியினுடைய அறிமுகம், அதே போல அலுவலகத்தின் வளாகத்திலே அமைந்திருக்கக்கூடிய பொது இ சேவை மையத்தினுடைய திறப்பு, மேலும் ரேஷன் அட்டையினுடைய அந்த புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கிய பிறகாக பணிமனை திறப்பு என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களினுடைய நலன் கருதி ஆங்காங்கே காவல்துறையினரும் தொடர்ச்சியாக ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அலுவலகத்திற்கு உள்ளேயே அவ்வளவு சிறப்புகள் இருப்பதாக தாவேகா தரப்பில் இருந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக வரக்கூடிய மனு அளிக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் காத்திருப்பு அறை என்பதும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், முக்கியமான பிரமுகர்கள் நபர்கள் யாரேனும் வருகை தந்தால் அவர்களுக்கான வரவேற்பு அறை என்பதும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இ சேவை மையத்தில் புகார் அளிக்கக்கூடிய விண்ணப்பங்கள் கொடுக்கக்கூடியவர்களுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக 2 முக்கிய நபர்கள் என்பதும் அந்த பணியில் எப்பொழுதும் இருப்பார்கள் என்ற தகவல் என்பதும் கொடுத்திருக்கின்றனர். முதலமைச்சரினுடைய தொகுதி என்பதால் அவருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் என்பது பொதுமக்களின் தேவையை தேடி தீர்ப்பதற்கான ஒரு அலுவலகமாக மாறியிருக்கும் என்றும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் பொதுமக்கள் அவரை காண்பதற்காக பெரம்பூர் வந்து கொண்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களை காண்பதற்காக இருபுறங்களிலும் அவர்களுக்கு மலர் தூவி வரவேற்று வரக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடிவதும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக பெரம்பூர் சென்றார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். ஸ்ரீ சந்தோஷ், நீங்க இணைப்பிலேயே இருங்க. சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார் ஜோசப் விஜய். அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் முதல்வர் விஜய்க்கு பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். நேரடி காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அலுவலகத்தை சற்று முன் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தில் இ சேவை மையத்தையும் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். பெரம்பூருக்கு வருகை தந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொதுமக்கள். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தில் இ சேவை மையத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். செங்கோட்டையன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அலுவலகத்தை இன்று மாலை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். நேரடி காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். இ சேவை மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஸ்ரீ சந்தோஷ், தொடர்ந்து நீங்க விவரங்களை வழங்கலாம். தற்பொழுது முதல் முறையாக பெரம்பூர் வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறார். விவரங்களை நீங்க தொடர்ந்து வழங்கலாம். இதற்கு பிறகு என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இங்க நடைபெறவிருக்கு, விவரங்களை வழங்குங்க. வணக்கம். பெரம்பூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்த முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் அவர்கள் ரிப்பன் வெட்டி கலந்து அந்த அலுவலகத்தை திறந்து வைத்த காட்சி என்பதை தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அதன் பிறகாக கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்களுக்கு அவர் மலர் தூவி மரியாதை என்பதையும் செய்திருந்தார். அதன் பின் இ சேவை மையத்தையும் ஆய்வு செய்து வருகிறார். ஏனால் இந்த இ சேவை மையத்தில் தான் தொகுதி மக்களினுடைய பிரச்சனைகள் என்பது புகார்களாக அளிப்பதற்கும் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்வதற்கும் ஒரு மிக முக்கியமான இடமாக இருக்க வேண்டும் என்பதால் அலுவலகத்திலேயே அமைப்பதற்கான பரிந்துரையும் அறிவுறுத்தல் என்பதையும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் கொடுத்திருந்தார்.
இந்த அலுவலக திறப்பில் அதுவும் இடம்பெற்றிருந்தது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. பொது இ சேவை மையம் மட்டுமல்லாமல் பொதுமக்களினுடைய பிரச்சனைகள் என்பது நேரடியாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக செயலி என்பதையும் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். அந்த செயலியின் மூலமாக பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பதிவேற்றம் செய்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த அளவு அதிகாரிகளினுடைய பார்வைக்கு சென்று இருக்கிறது என்றும் எந்த நடைமுறையில் இருக்கிறது என்பதையும் தொடர்ச்சியாக கண்காணிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில்தான் இந்த செயலி என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக முதல்வர் அலுவலகத்தை ஆய்வு செய்து வரவேற்பு அறை மற்றும் காத்திருப்பு அறை, பொது இ சேவை மையம், அவரது அலுவலக அறை என்று அனைத்து இடங்களையும் அலுவலகத்தின் உள்ளே சுற்றி பார்த்திருக்கிறார். அவர்களுடைய அந்த வசதிக்கு ஏற்பதான் இந்த அலுவலகம் என்பதும் தொடர்ச்சியாக ஏற்பாட்டின் அடிப்படையில் மாவட்ட செயலாளரினுடைய கண்காணிப்பில் இந்த அலுவலகம் என்பது முழுவதுமாக புதுப்பித்து தற்போது திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர். அதன் பிறகாக அதனுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தாவேகாவினுடைய செயல் திட்டங்கள் மற்றும் திட்டங்களினுடைய விழிப்புணர்வு என்பதை வரக்கூடிய பொதுமக்களும் மனுதாரர்களும் பார்க்கக்கூடிய வகையில் வரைபடங்கள் மூலமாக அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலும் அந்த வரைபடங்கள் என்பதும் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய பட்டா பிரச்சனை மற்றும் நில அபகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் அவர்கள் அந்த செயலியில் பதிவிட்டால் அது முதல்வரினுடைய தனி கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலும் இந்த செயலி என்பது உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக வெளியே வரக்கூடிய அவர் அந்த பகுதியினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய, அதாவது தெருமுனையில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு செல்கிறார். நியாய விலை கடையில் அதற்கான புதிய குடும்ப அட்டைதாரர்கள் 73,000 பேர் விண்ணப்பம் என்பதையும் செய்திருக்கின்றனர். அவர்களில் பெரம்பூர் தொகுதியில் மட்டுமே 359 புதிய குடும்ப அட்டைதாரர்கள் விண்ணப்பித்திருக்கின்றனர். அவர்களுக்கான அந்த குடும்ப அட்டை என்பதனையும் தொடர்ச்சியாக முதல் 5 நபர்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அதன் பிறகாக 10 நபர்களுக்கு அந்த நலத்திட்ட உதவிகள் என்பதையும் கொடுக்க இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் என்பது தாவேகா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாக ஒவ்வொரு தொகுதியிலும் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு திறக்கக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அண்மையில் கூட இன்று காலையில் வேளச்சேரியில் அதற்கான சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் என்பதனை திறந்து வைத்திருந்தார்கள். முதல்வரினுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற அலுவலகம் என்பதால் கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. பெரம்பூர் தொகுதி மக்களினுடைய குறைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த அலுவலகம் செயல்படும் என்றும் இதற்கு முன்பாகவே தாவேகா தரப்பிலிருந்து பல்வேறு தகவல்கள் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தனர். கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய வகையில் புகார் அளிக்கக்கூடிய மனுதாரர்களினுடைய அந்த பிரச்சனைகள் நேரடியாக அவர் பார்வைக்கு செல்லும் என்றும் அதனால் அதிகாரிகள் விரைந்து உரிய நடவடிக்கை என்பதை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். பருவமழை காலங்களில் பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், பேரிடர் காலங்களில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மேம்பால பணிகள், கட்டிட பணிகள், சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் கால்வாயினுடைய பிரச்சனைகள் என பல்வேறு பிரச்சனைகளை பொதுமக்கள் சந்தித்து இருக்கக்கூடிய நிலையில் அந்த பிரச்சனைகளை தனி கவனம் எடுத்து முதல்வர் இதற்கான தீர்வு காண வேண்டும் என்பதே பெரம்பூர் தொகுதி மக்களினுடைய ஒரு பிரதான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. அதே போல அருகில் இருக்கக்கூடிய கொடுங்கையூர் குப்பை கிடங்கினுடைய அந்த ரீசைக்கிள் ப்ராசஸ் என்பதும் அங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வருவதாக தெரிவித்து இருக்கின்றனர். அதனை புதுப்பிக்கக்கூடிய வகையிலும் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டு சிஎன்ஜி கேஸ் எடுக்கக்கூடிய முயற்சி என்பதையும் எடுத்திருந்தனர். அதனுடைய பார்வை என்பதையும் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. மேம்பால பணிகள் பொறுத்தவரையிலுமே கணேசாபுரம் மேம்பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். சுரங்க பாதைகளில் மழைக்காலங்களில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் வெளியேற்றுவதற்கான வழிமுறைகளை தாவேகா அரசாவது புதிதாக நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையில் ஆங்காங்கே சுரங்கப்பாதை அருகே வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என்பதும் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. சுரங்கப்பாதையை கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், மழை காலங்களில் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் எந்த ஒரு சிரமமும் இன்றி தண்ணி தேங்காத வண்ணம் சாலையில் நடந்து செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு என்பதும் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. இப்படி பலதரப்பட்ட புகார்கள் என்பது பொதுமக்கள் வைக்கக்கூடிய நிலையில் அந்த புகார்கள் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமான தற்போது திறந்து வைத்திருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்திற்கு வரக்கூடும் என்றும் அதனை அதிகாரிகள் உரிய முறையில் செயல்படுத்த வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இதனை எளிமையாக்குவதற்காக செயலி ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயலியின் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்றும்
பொதுமக்கள் அதிக அளவு எதிர்பார்ப்புகள் என்பதையும் முன்வைத்து காத்திருக்கின்றனர். தற்போது கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகம் திறக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய சொந்த தொகுதியில் அதற்கான பணி என்பதனை தாவேகா தரப்பிலிருந்து மும்பரமாக செய்து வைத்திருந்த நிலையில் அதனை தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தி இருக்கிறார். பெரம்பூர் தொகுதி மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இந்த அலுவலகம் அமையும் என்றும் முதல்வரினுடைய பார்வைக்கு பொதுமக்களினுடைய தொகுதி மக்களின் பிரதான பிரச்சனைகள் எடுத்துச் செல்லப்படும் என்றும் பொதுமக்கள் எதிர்பார்க்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். சட்டமன்ற வெற்றிக்கு பின்னால் முதன்முறையாக தன்னுடைய தொகுதிக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சற்று முன்னர் திறந்து வைத்தார். பெரம்பூருக்கு வருகை தந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு உற்சாகமாக பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதன்முறையாக பெரம்பூருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடி காட்சிகளை தொடர்ந்து பார்க்கின்றோம். ரிப்பன் வெட்டி தனது சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தில் தவேக கொள்கை தலைவர்களின் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அமைச்சர்கள் செங்கோட்டையன், விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பூங்கொத்து வழங்கினர். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தில் இ-சேவை மையத்தையும் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். இ-சேவை மையத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டறிந்தார். இந்நிலையில் பெரம்பூர் ஒருங்கிணைந்த வளர்ச்சி பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு. பெரம்பூர் தொகுதி மக்கள் சேவை தளம் என்ற செயலியை மக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தி வைத்தார் முதல்வர் விஜய். பெரம்பூர் தொகுதி மக்கள் சேவை தளம் என்ற செயலியை மக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தொடர்ந்து நேரடி காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். பெரம்பூருக்கு வருகை தந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு உற்சாகமாக பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். தன்னுடைய சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்னால் முதன்முறையாக பெரம்பூருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் ரிப்பன் வெட்டி தனது சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தில் தவேக கொள்கை தலைவர்களின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் செங்கோட்டையன், விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் முதலமைச்சர் விஜய்க்கு பூங்கொத்து வழங்கினர். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தில் இ-சேவை மையத்தையும் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.